எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரத யுத்தம் இப்போ அதான் 16வது நாள். இன்னைக்கு 17வது நாள். 17வது நாள் சண்டையில் மகாபாரத போர். 17வது நாள் சண்டையில் கர்ணன் தான் தளபதி. 16, 17 2 நாள் தளபதியாக இருக்கான் கர்ணன். 12லேருந்து 16 வரைக்கும் இவர் இருக்கார், துரோணர் இருக்கார். 16ல் இல்லை 15 வரைக்கும் இருக்கார். 16 அன்னைக்கு இந்த கர்ணன் வந்துடுறான். 16, 17 2 நாள் யுத்தத்தை கர்ணன் பண்ணுறான். இந்த கர்ணன் யுத்தத்தில் கர்ணன் தான் சேனாபதி ஆகிடான் இல்லையா. உடனே துரியோதனன் என்ன பண்ணுறான், கர்ணனை சேனாபதி ஆகிறான். கர்ணன் நான் சேனாபதி ஆகிறேன், எனக்கு சரியான ஒருத்தர் இது வேணும், தேரோட்டியாக வேணும் அப்படின்வார். தேரோட்டினவனே அப்படியே பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுவான், சல்லியனை கொடுன்னுவான். சல்லியன் அவன் தனியாக ஒரு ராஜா, அவன் ஒரு அதிரதன், அவனுக்கு ஒரு தேரோட்டி வேணும். அப்படிங்கிறப்ப எப்படி சாரதிக்கு இது கிருஷ்ணனுக்கு சாருகன் தேரோட்டியாக இருக்கானோ அது மாதிரி சல்லியனுக்கு ஒரு தேரோட்டி இருக்கான். கிருஷ்ணன் விருப்பப்பட்டு இது பார்த்து எனக்கு தேர் ஓட்டினது அது வேற. ஆனால் இங்கே என்னென்னா இவன் கேட்பான் சல்லியனை கொடுன்னு. சல்லியனை கொடுன்னு கேட்டவுடனே அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சல்லியன் துரியோதனை சப்போர்ட் பண்ணுவான். துரியோதனம் பண்ணுறதையெல்லாம் அவன் ஒத்துக்க மாட்டான். அவன் வந்ததே முதல்ல பாண்டவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே, பாண்டவர்களுக்கு தன்னுடைய ஆதரவு கொடுக்கணுன்ட்டு தான் அந்த படையோடு வரான். வரும்போது வழியில் மறுக்கி துரியோதனன் எல்லா சௌகரியங்களும் அவனுக்கு பண்ணி கொடுத்து அவனுக்கு எல்லா தண்ணியிலேருந்து எல்லாம் அவ்வளோ பெரிய சடை. அவன் அந்த ஒரு அக்ரோனி படைன்னா எவ்வளோ பேர், அவ்வளோ பேருக்கு சாப்பாடெல்லாம் வயிறார போடுறதுன்றது சாதாரண விஷயமா ஒருத்தரால் பண்ண முடியுமா? அந்த மாதிரி இதை பண்ணியது தர்மன் தான் பண்ணியிருக்கான்னு நினச்சிட்டு தர்மனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா ஐடியாவில் இருப்பான். அப்புறம் கடைசியில் இதெல்லாம் பண்ணது யாருன்னு கேட்டால் துரியோதனன் சொல்லுவோம். துரியோதனன்கிட்ட ஆகா நீயா பண்ண, சரி உனக்கு என்ன ஏதாவது என்னால் உதவி ஆகணுமான்னுவான். ஆமாம் நீ என் பக்கம் நின்று போறன்னுவான். சல்லியனுக்கு தூக்கி வாரி போடும். இருந்தால் கூட இந்த உதவியை சாப்பிட்டாச்சு, அவன் கொடுத்த சாப்பாடுலாம் சாப்பிட்டாச்சு, மறுபடியும் தக்கெல்லாம் முடியாது, எல்லாரும் சாப்பிட்டாச்சு. அதுக்கு நம்ம பிரதிபலன் செஞ்சு தான் ஆகணும். சரின்னு ஒத்துக்கிறான். ஒத்துட்டு அதுக்கப்புறம் அவன் ஒரு தடவை தர்மரை பார்க்குறான். தர்மரை பார்த்து இது மாதிரி நான் இது பண்ணிட்டேன், வாக்கு கொடுத்துட்டேன் துரோணனுக்கு துரியோதனுக்கு வரேன்னு, அதனால நான் போறேன்னு சொல்றான். நீ எந்த காரணத்துக்கு கொண்டு அதர்மமா இருக்கும் இடத்துல போய் நிற்காதன்னு சொல்லிடுவான் தர்மர் சொல்லுவார். எந்த காரணத்துக்கு கொண்டும் உன் மனசுக்கு அதர்மம் தோணிச்சுன்னா நீ அந்த இடத்துல வந்துடுவான். இவன் கர்ணன் சல்லியனை கேட்டோடனே சல்லியனுக்கு சுருக்கணும். சல்லியனை நான் ஒரு அதிரதன், எனக்கு ஒரு தேர் சாரதியை நான் தேடிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு சாரதியை கொடுன்னு கேட்கலான் இருக்கு, நீ என்னையே சாரதியா கேட்குறிய அப்படின்னு நினச்சிப்பான். இருந்தாலும் துரியோதனன் என்ன பண்ணுவான், சல்லியன்கிட்ட நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு, பரவாயில்ல போ, இன்னைக்கு நம்ம போர் ஜெயிச்சாகணும், இந்த நேரத்தில் நம்ம இதெல்லாம் பார்க்கக்கூடாது, இன்னைக்கு போரில் ஜெயிச்சாதான் நம்ம யாரையும் ஜெயிக்க முடியும், இல்லாட்டா இருக்க முடியாது போன்னுவான். சரின்னு சல்லியன் ஒத்துப்பான். சல்லியன் அன்னைக்கு தேரோட்டியாக வருவான். சல்லியன் தேரோட்டுறதை பார்த்து இவனே கர்ணனே மறலுவான். சல்லியன் அவ்வளோ லாபமாக தேர ஓட்டுவான். இப்படி அப்படி திருப்பி 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 அந்த பாண்டவர் படைக்குள்ள பூந்து கௌரவ படையை ஒதுக்கிட்டு பாண்டவ படையை மட்டும் கொல்ற மாதிரியே போயிட்டு இருப்பான். கௌரவ படை இருக்கிற இடத்துல எல்லாம் தேரை வளைச்சு வளைச்சு ஓட்டிட்டு பாண்டவ படை இருக்கிற இடத்துல நேரம் விட்டு கொல்லு கர்ணன்கிட்ட அதோ பார் பாண்டவ படத்தை காமிச்சுட்டே போவான். கர்ணனுக்கு ரொம்ப நாளா இருக்கும் சல்லியனோட. இதுக்கு நடுவில் ஒரு இடத்துல சல்லியன் நிறுத்துவான். நிறுத்தின உடனே அந்த கர்ணன் கேட்பான், ஏன் நிறுத்தியா, வண்டி குதிரையை ஓட்டுக்குவான். இல்லை எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். என்ன டயர்டெல்லாம் இதில் பேசக்கூடாது, குதிரையை எடுத்து ஓட்டுப்பா இல்லைன்னுவான். டயர்ட்லாம் இந்த சண்டையில் டயர்டாக இருக்குது என்ன சொல்லக்கூடாதுன்னுவான். குதிரை எடுத்து ஓட்டினா நீ என்ன ஓட்ட சொல்கிறதுன்னு. இவனும் ஒரு ராஜா தானே, இவன் ஒரு பேரரசன், அவன் சிற்றரசன். கர்ணன் அங்க நாட்டு அரசன், இவன் சல்லியன் பெரிய அரசன், பெரிய ராஜா. அவன் சக்கரவர்த்தி. அவனை போய் சொன்னான், அவன் என்ன பண்ணுவான், நீ என்ன சொல்றது போயாடணும் கர்ணன் சொல்லுவான். நீ என்ன போய் எடுக்குது, நான் அவ்வளோதான் எடுப்பேன், அது போல முடியாதுன்னுவான். இந்த ஆத்திரம் கர்ணனுக்கு அப்பயே ஆரம்பிச்சிடும் சல்லியன் மேலே. எப்பயுமே ஒரு படையினா தேர் ஓட்டியும் சாரதியும் அந்த சப்போர்ட்டாக இருந்தால் தான் அதை ஜெயிக்க முடியும், இல்லாட்டா ஜெயிக்க முடியாது, கஷ்டம். அந்த மாதிரி இது பண்ணும்போது என்ன பண்ணுவான், இவன் சல்லியன் தேரை ஓட்டுவான். தேரை ஓட்டின்னு போகும்போதே ரஃப்பாக ஓட்டுவான் தேரை. கொஞ்சம் கூட துரியோதனன் சொல்கிற மாதிரியே கேட்க மாட்டான். வெறுப்பாயிடும் அவனுக்கு. துரியோதனுக்கும் வெறுப்பாயிடும், சல்லியனுக்கும் வெறுப்பாயிடும். இவனுக்கு போய் நம்மள தேர் ஓட்ட விட்டானே துரியோதனன், இவன் என்ன அந்த கர்ணனுக்கு போய் தேரை ஓட்ட விட்டானே, இவனுக்கு ஒன்றுமே தெரியல, இவன் பாட்டு எதையோ சொல்கிறான், எதையோ அதை பண்ணு இதை பண்ணுன்னு இருக்கான். என்ன இவன் மனுஷனா, இவன் திட்டிலே இருப்பான்.
அது மாதிரி போயிட்டு இருக்க நேரத்தில் ஒரு இடத்துல துரியோதனன் வந்து இவன் வந்து கர்ணன் வந்து அர்ஜுனனை பார்த்துருவான். அர்ஜுனை பார்த்தோன்னே அர்ஜுனன் இருக்கான், அது ஒருக்கா இங்கேயே நிறுத்து போகிற சண்டை போடணுவான். இது நிறுத்தத்துக்கு இடம் இல்லை, அந்த தள்ளி கொண்டு போய் நிறுத்துறேன், ஒரு கொஞ்சம் தள்ளி நிறுத்துறேன் அப்படின்னுவான். அவ்வளோ தூரத்தில் இந்த அம்பு குறி வராது, இங்கே தான் குறி எனக்கு கரெக்டாக இருக்கும், இங்கேயே நிறுத்து தேரன்னுவான். அந்த இடத்துல நிறுத்த முடியாத இடம் அது. அந்த பக்கம் இந்த பக்கம் பள்ளம், அந்த பக்கம் இது சேரு புதக்குழி அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து தான் போகணும். அதெல்லாம் தேர் ஓட்டிக்கு தான் தெரியும். சொல்லுவான், சொன்னா இவன் கேட்க மாட்டான். இல்லை இங்கே நிறுத்தி, இங்கே நிறுத்தினா தான் எனக்கு ஓட்டம் வசதியாக இருக்கணும். அதாவது இவன் சொன்னதுக்காக சொல்லுவான். அவன் காரணம் அவனுக்கு தெரியும், சல்லியனுக்கு தெரியும் அங்கே நிறுத்தலாம் சண்டை போட முடியும்னு. ஆனால் இவன் இவன் நிறுத்து, நான் சொல்றது நீ கேட்கணும், இல்லை நான் சொல்றது நீ கேளுன்ற மாதிரி நிறுத்திடுவான். நிறுத்தின உடனே சல்லியன் நிறுத்துவான். நிறுத்தின உடனே சல்லியனை வந்து சல்லியன் நிறுத்திடுவான் தேரை. தேர் நிறுத்தின உடனே ரெண்டு பேரும் பாண்டவர் சல்லியனும் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் பயங்கரமான சண்டை நடக்கும். சண்டைன்னா சாதாரண சண்டை இல்லை. அப்படியே எல்லாரும் ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச பானத்தை எல்லாம் விடுவான். வாய அஸ்திரங்களை எல்லாம் யூஸ் பண்ணிப்பான். இவன் வரம் வாங்கி வச்சுருக்க அஸ்திரத்தை எல்லாம் யூஸ் பண்ணுவான். அந்த மாதிரி பெரிய பெரிய அஸ்திரங்கள்லாம் வச்சிருப்பான். வச்சிருக்கும் போது என்ன பண்ணுவான், அர்ஜுனன் வந்து ஒரு நேரத்தில் வந்து இந்த சண்டை போயிட்டே இருக்கும், அது முடியவே முடியாது. கர்ணன் என்ன பண்ணுவான், மேக்சிமம் இது பண்ணி அர்ஜுனனை எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு பார்ப்போம். அது நம்ம வாழ்நாளில் அதை பண்ணி காட்டிக்கணும். துரியோதனை படம் துவக்க போகிறது, ஆனால் நம்ம அர்ஜுனன் ஜெயிச்சுதான் இருக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், அர்ஜுனனை கொல்லணும் அப்படின்னு மனசில் நினைக்கிறான். நினைக்கிறப்ப என்ன பண்ணுறான், போய் இவனை அந்த இடத்துல போய் துரியோதனை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான், என்ன இப்போ எப்படி அந்த அர்ஜுனனை எப்படி அடிக்கிறதுன்னு அவங்க நினச்சி யோசனை பண்ணிட்டு இருப்பான். யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது அந்த காண்டவ பிரசத்தை அழிச்சப்போ ஒரு பாம்பு தப்பிச்சு ஓடி நான் சொன்னேன் தெரியுமா உங்களுக்கு, ரட்சகன் பாம்பு. அவன் என்ன பண்ணுவான், அந்த ரட்சகன் பாம்பு வந்து ரட்சகனோட புள்ள, அவன் பேர் வந்து சஞ்சயனோ என்னமோ. அவன் ஓடுகிறான். அவன் சந்திரசேனன்ற அந்த பாம்பு ஓடி வருவான். அவன் தான் சொல்லுவான், உன்னை என்னைக்கா இருந்தாலும் நான் கொல்லுவேன், நீ வந்து எங்கள் காட்டை நாங்கள் வசிக்கிற இடத்த வந்து நீ அழிச்ச, இது காடு வந்து எங்களோட சொந்தமான இடம், நாங்கள் வசிக்கிற இடத்த வந்து நீ அழிச்சிட்டு அதை வந்து எங்களையெல்லாம் வெட்டி விட்டு நீ எங்களையெல்லாம் கொல்றியே, நியாயமானு கேட்பான் அர்ஜுனன் வந்து அதெல்லாம் நீ பேசாத, நான் எங்களுக்கு காண்ட வரத்தை அழிக்க சொல்லி அதுக்கு கேட்டிருக்கா, நான் அழிக்கிறேன், இந்தனும் பர்மிஷன் கொடுத்துருக்கான், எல்லாருமே பர்மிஷன் கொடுத்துருக்கான் காண்ட வரத்தை அழிக்கிறதுக்கு, நீ என்ன வந்து கேட்கறணும். அப்போ அந்த பாம்பு சொல்லும், எல்லாரையும் அழிச்சிருவான், அந்த குடும்பத்தையே, அவனோட குடும்பத்தையே அழிச்சிருவான். இல்லை ரட்சகனும் அவனுடைய பிள்ளையும் தான் தப்பிச்சு போவான். ரட்சகன் இப்போ ஊரில் இருக்க மாட்டான், அவன் தட்சகன் வந்து ஊரில் இருக்க மாட்டான், அவன் எங்கேயோ போயிருப்பான், வெளியில் போகும்போது அவன் தப்பிச்சிடுறான். ஆனால் அவன் பிள்ளை அந்த ஊரில் இருக்கான். அந்த ஊர்ல இருந்து இந்த நெருப்புல இருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியில் ஓடுவான். ஓடும்போது அர்ஜுனனை முறைச்சிட்டே போவான். அர்ஜுனன் சொல்லுவான், உனக்கு எப்படி நான் உனக்கு உயிரை வாங்க உன்னை கொல்றேன் பாருனா அப்படின்ட்டு சபதம் பண்ணிட்டு போவான். அப்போ அர்ஜுனன் அதெல்லாம் நினைக்க மாட்டான். இவன் நேராக போய் என்ன பண்ணுவான், கர்ணன்கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிடுவான். கர்ணா என்னை காப்பாத்து, இது மாதிரி பண்ணிட்டான், நீ அவனுக்கு நேரம் வரும்போது நீ என்ன விடு, அர்ஜுனன் நீ இன்னைக்கு கொல்லணும்னு நினைக்கியோ அன்னைக்கு அர்ஜுனன் கூட சண்டை போடும்போது என்ன அந்த அஸ்திரத்துல ஏற்றி விடு, நான் போய் அவனை கொண்டுட்டு வந்துடுறேன்றான். இப்போ அது அவனுக்கு ஞாபகம் வரும். கர்ணனுக்கு ஞாபகம் வந்தோடனே என்ன பண்ணுவான், இப்போ நாகாஸ்திரத்தை எடுப்பான். அந்த நாகாஸ்திரத்தை எடுத்து நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேலே விட்டுருவான். நாகாஸ்திரம் சீரிட்டு வரும். இதை கிருஷ்ணன் பார்ப்பாரு, அது என்ன அஸ்திரம்ன்றது கிருஷ்ணனுக்கு எல்லாம் அத்துப்படி. கிருஷ்ணன் பார்த்தவொடனே நாகாஸ்திரம் வருது, இந்த நாகம் வந்து இது முன்னாடியே வஞ்சம் வச்சுருக்கு, இவனை கொல்லாத விடாது, இவன்கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாற்றணுன்ட்டு தேரை ஒரு அழுத்துவார். அழுத்தின உடனே 5 அங்குலம் தேர் கீழே போகும். கீழே போன உடனே அர்ஜுனுடைய மார்க்கு குறி வச்ச நாகாஸ்திரம் அவன் தலைக்கு மேலே இருக்க அந்த தலைப்பாகைக்கு வந்துடும். தலைப்பாகை வந்து அதான் தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சுன்றாவில அந்த நேரத்து வந்ததுதான். அந்த தலைப்பாகையை தட்டிட்டு போயிட்டு அது என்ன பண்ணுறது, இன்னொரு தடவை விடு, இந்த தடவை அவன் மிஸ் ஆகவே முடியாது. அது முதலே சொல்லும், என்ன ஒரு தடவை நாகாஸ்திரத்தை நீ பிரயோகம் பண்ணி ஒரு தடத்துல என்னை கொண்டுடுவேன், அதில் ஏதாவது அவன் ஐடியா பண்ணி தப்பிச்சுட்டான்னா 2வது தடவை என்னை விடு, நான் அவனை கொண்டுட்டு தான் வருவேன், இல்லாட்டா நான் வரமாட்டேன், நான் சேர்த்து போயிடுவேன் அப்படின்னு நான் அந்த சத்ரசேனன்னு சொல்லிட்டு போவான் அந்த தட்சகனோட புள்ள. அந்த நிலைமையில என்ன ஆகுதுன்னா, இந்த பாம்பு 2வது விட சொல்லும்போது குந்தி வந்து உங்ககிட்ட பேசினா பாருங்க, அப்போ வந்து சர்பத்தை நீ 2வது அர்ஜுனன் மேலே விடக்கூடாது, எந்த காரணத்தை கூட நாகாஸ்திரத்தை 2வது அர்ஜுனன் மேலே விடக்கூடாது அப்படின்னு அந்த வார்த்தையை வாங்கிட்டு வா. அது இவனுக்கு ஞாபகம் வரணுன்னே இவனுக்கு உயிர் போக போகிறது தெரியுது, நம்ம தோத்துட்டு இருக்கோன்னு இருந்தால் கூட அதுக்கு கொடுத்த வரத்தை அது வார்த்தையை மாறக்கூடாதுன்ட்டு அப்படியே வச்சுப்பான். ஒரு தரத்துக்கு மேலே ஏவ மாட்டான். அதான் அதில் தப்பிச்சிடும். அதில் தப்பிச்ச உடனே 2 பேருக்கும் சண்டை நடக்கிறது.
பயங்கரமான சண்டை நடக்கும்போது என்ன ஆகுது, ஒரு ஒரு அஸ்திரத்தை விடுவான் பாருங்க. விடும்போது இவன் தேரை அப்படி திருப்புவான் லைட்டா, சல்லியனை அப்படி தேரை திரும்ப சொல்லுவான். தேர் திரும்பும் போது பள்ளத்துல அமைக்கிடும். பள்ளத்தை அமைக்கிட்ட உடனே கர்ணன் என்ன பண்ணுவான், கீழே இறங்கிட்டு சல்லியனே கொஞ்சம் வாங்க தேரை தூக்கலாம், தேர் காலை தூக்கணும் அப்படின்னுவான். அப்ப சொல்லுவான், நான் இந்த இடத்துல நிறுத்த வேண்டாம்னு சொன்னேன், கேட்டியா நீ? நீ என்னமோ உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொன்னேன், இந்த இடத்துல நிறுத்தினா சரியா இருக்கும்னு. நான் சொன்னேன் அந்த இடத்துல நிறுத்தி இப்போ சண்டை போடலாம் சரியா இருக்கும். தேர் ஓட வேண்டாமா? தேர் ஓடினா தான் நீ சண்டை போட முடியும். தேர் ஓடாத தேர் நிறுத்திட்டு என்ன நீங்க பண்ண முடியும்? தேர் நகர்த்தணும்னா எப்படி நகர்த்த முடியும்? தேர் மாட்டின்றது, இதை எப்படி நகர்த்துறது? நீ வாங்க ரெண்டு பேரும் எடுத்து வீல தூக்கலான்னுவான். நான் வர முடியாது, நீ சொன்ன காரியத்துக்கு நீயே அவஸ்தைப்படுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவன் இறங்கி போடுவான். அவன் இறங்கி போனே இந்த தேர் சக்கரை போஞ்சிட்டு தேர் நகராது. தேர் நகராத இருந்த இடத்துல இருந்து அர்ஜுனன் சண்டை போடுவான். தேர் மேல இருந்து நகராத அந்த சாஞ்சி போன தேர்லயே அதுலயே ஒரு பக்கம் சாய்ச்சிட்டு இருக்கும். அந்த சாட்சி போய் அந்த தேர்லயே நின்றுட்டு சண்டை போடுவான். தேர் நகராது. அர்ஜுனனோட தேர் நகர்ந்து இந்திரன் எந்திரையும் போய் சண்டை போடுவான். எவ்வளவோ அடிப்பான் அர்ஜுனன். அர்ஜுனன் என்ன அடிச்சாலும் அவன் வந்து கர்ணன் வந்து சமாளிப்பான். சமாளிக்கும் போது கர்ணன் என்ன பண்ணுவான், ஒரு அஸ்திரத்தை விட்டு அர்ஜுனனை வந்து நிலவலையே பண்ணுவான். அர்ஜுனன் கொஞ்சம் தடுமாறுவான். தடுமாறிட்டு அவன் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு தான் அடுத்த சண்டைக்கு வரா மாதிரி ஆயிடும். அது மாதிரி அவனை இது பண்ணுவான். அவன் மயக்கம் அடிச்சிருவான். மயக்கமாயிடும் அர்ஜுனன். மயக்கமாயி அப்படியே அந்த இதுலயே அவனோட ரத்தத்தையே அப்படி சாஞ்சிருவான். இதுதான் நேரம்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவான், கீழே இறங்குவான். கீழே இறங்கி அந்த வீலை தூக்குவான். வீலை தூக்கி அப்படியே தேர் நேரத்தில் இல்லாட்ட வீலை தூக்குவான். வீலை தூக்கினா தூக்க முடியாது. வீலை இவங்க 10 நாள் தூக்கவே முடியாது. இன்னும் 3 பேர் 4 பேர் இருந்தால் தான் தூக்கலாம். அந்த அளவுக்கு தேர் இருக்கு, ஏன்னா தூக்க முடியாது. இதுக்குள்ள இந்த அர்ஜுனன் இங்கே தூங்கியிருந்தானே, படுத்திருந்தானே, மயக்கம் அடிச்சிருந்தானே, அவன் மயக்கம் தெளிவான். தெளிஞ்ச உடனே கிருஷ்ணன் சொல்லுவான், பார் இத்தனை நேரம் நான் கொண்டிருப்பேன் அவனை ஏன் கொல்லலைன்னா நான் வந்து நான் ஒரு பிரதிஜை எடுத்துட்டு வந்திருக்கேன்றதுக்காக பார்த்தேன். அவன் தேருக்குள்ள ஏறுறதுக்குள்ள அவன் கையில் அவனை இப்ப நீ கொண்டாதான், இல்லாட்டா நீ கர்ணனை கொல்லவே முடியாது, இந்த மகாபாரத யுத்தம் முடிவுக்கே வராது, ஞாபகம் வச்சுக்கோ வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்லுவான். உடனே அர்ஜுன் ஒரு அம்பை விடுவான். அர்ஜுன் ஒரு அம்பை விட்ட உடனே உடனே விடணுவான். உடனே அவன் விட்ட உடனே இவன் அம்போட வேகம் அதிகமா இருக்கணும். தர்ம தேவதை எல்லாம் அவன் பண்ண தர்மம் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து அவனை சுத்தி, அதான் இப்பயே தர்மம் தலை காக்கணும் பாருங்க. அதுதான் அந்த தர்ம தேவை எல்லாம் போய் அவனை சுத்திக்கும். சுத்திக்கிறதுக்கு முன்னாடி அர்ஜுன் அம்பு விட்டுருவான். சுத்துறதுக்கு முன்னாடி அர்ஜுன் அம்பு போய் அவனோட கர்ணனோட மாரில் பாஞ்சிடும். மாரில் பாஞ்ச அப்புறம் தான் இதெல்லாம் போய் சுத்தும். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அம்பு தானே மாரில் பாஞ்சிருக்கு, நம்ம சுத்தி இருக்கான்னு எல்லாம் சுத்தி இருக்கும். அடுத்தடுத்து அவன் அம்பு விடுவான். எல்லா அம்பும் வளைஞ்சு போகும். கர்ணன் கிட்ட வரைக்கும் நேராக போகும். அப்புறம் அப்படி வளைஞ்சு ஓரமா போயிடும். அவன் மேல படவே படாது. இவன் என்ன பண்ணான்னு புரியாது. அர்ஜுனன் பார்ப்பான், காரணம் கிருஷ்ணனும் தரிச்சு போயிருப்பான். இன்னும் ஒரு அம்பு போய் பட்டது, மீதி அம்பெல்லாம் போலேன்னு என்னென்ன பார்ப்பான். ஞானத்தால பார்த்தோம்னா தர்மம் இவன் செஞ்ச தர்மம்லாம் அவன் தலையை காத்துட்டு அவனை சுற்றி சூழ்ந்துட்டு இருக்கும். அதனால அவனை ஒன்றும் பண்ண முடியாது. இதை என்ன பண்றது வழி என்ன, இது இவனுக்கு தெரிஞ்சு இதை இவங்கிட்ட சொல்ல மாட்டான். அர்ஜுன் கிட்ட சொல்ல மாட்டான். உடனே இவன் என்ன பண்ணுவான், இறங்கிடுவான். இறங்கி கிருஷ்ணன் வந்து நீ கொஞ்ச நேரம் இரு, நீ இதுலயே இரு. அர்ஜுனன் வந்து ஆனா கர்ணனுக்கு மாரில் பாஞ்சிருத்தான். அந்த அம்பு மாரில் பாஞ்சா அவன் கீழே விழுந்துறான், எழுந்திருக்க முடியல. ஆனா அவனை கொல்ல முடியாத சுத்தி சாய்க்கிறது, சுத்தி இந்த தர்மம் அவன் செஞ்ச தர்மம் எல்லாம் காப்பாத்துறது. உடனே கிருஷ்ணன் போவார். கிருஷ்ணன் இறங்கி கீழே இறங்கிட்டு இப்போ ஒரு அந்தன வேஷத்துல வருவார். ஒரு அந்தன வேஷம் எடுத்துட்டு கர்ணன் கிட்ட போவார். கர்ணன் கிட்ட போய், கர்ணா நானும் எல்லாம் இது பண்ண, கர்ணா நீ எல்லாம் கொடுப்பாருன்னு கேள்விப்பட்டேன், உங்ககிட்ட தானமா கேட்க வந்திருக்கேன் அப்படின்வான். தானமா எந்த இடத்துல வந்து கேட்குறீங்க? நான் சண்டை போடுறேன், என் கையில் இப்போ என்ன இருக்கு? நான் பரம ஏழை, உங்களை விட நான் மோசமா இருக்கேன். என்கிட்ட வந்து தானம் கேட்கல. என்கிட்ட தானம் கேட்டு இல்லைன்னு நான் யாரும் அனுப்பினதே கிடையாது இது வரைக்கும். அந்த ஒரு பேர் எனக்கு இருக்கு, அந்த பேரை நீங்க கெடுத்துறாதீங்க. தயவு பண்ணி என்கிட்ட இருக்கிற ஐட்டமா கேளுங்க. உங்க தானத்தை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், என்கிட்ட இருக்கிற ஐட்டத்தை நீங்க கேட்டீங்கன்னா கொடுக்க தயங்கவும் மாட்டேன் அப்படின்னு. உடனே கிருஷ்ணன் சொல்லுவார், நீ உங்ககிட்ட இருக்கிறது தான் நான் கேட்க போறேன். சொன்னோடனே ஆஹா ரொம்ப நல்லா போச்சு, நான் பாக்கியவான் ஆகிட்டேன், ஏதோ செய்த புண்ணியம் தான் எனக்கு மாச்சிருக்கு, எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க. நீ இது வரைக்கும் தர்மம் பண்ணிய அந்த தர்மத்தோட பலனையும் இப்ப பண்ண போறிய, எனக்கு அந்த தர்மத்தோட பலனையும் சேர்த்து எனக்கு கொடுக்கணும். உடனே கர்ணன் பார்ப்பான், இது என்ன எவ்வளவு கண்ணிங்க அந்த வேலையை செய்ய யாருன்னு பார்ப்பான். அப்படியே பார்க்கும்போது தெரிஞ்சிடும் கிருஷ்ணனோட இது. ஆஹா, கிருஷ்ணன் பண்ற வேலை தானே இது, சரி கொடுத்துடலாம். நான் வந்து ஒரு தெய்வம் வந்து என்கிட்ட கேட்கறது, தெய்வம் வந்து என்கிட்ட தர்மம் கேட்கறது, பிச்சை கேட்கறதுன்னா, தானம் கேட்கறதுன்னா, அதை விட நான் என்ன வேற என்ன வேணும்? எனக்கு வேற என்ன கொடுப்பேன்? எனக்கு ஒண்ணுமே இல்லை. சரி ரைட், நான் தரேன். சரி தந்தேன்றான். நீ இப்படி சொன்னா எப்படின்னுவான். எனக்கு ஜலம் வேணும், நான் தாரவாத்து. அப்ப எல்லாம் தாரவாத்து கொடுக்கறது தான், கொடுத்தாதான் அதை கொடுத்ததா கணக்கு. ஒரு தானம் கொடுக்கறதுன்னா கையில இருந்து ஜலத்தை கையில விடுவான்.
அது மாதிரிதான் மூணு மூணு அடி மண்ணு கேட்டு வாமன அவதாரம் எடுத்தாரு. மகாபலி கிட்ட கேட்கும்போது மகாபலி வந்து அந்த கிண்டியில இருந்து தண்ணியை தார வந்து தான் கொடுக்குறாரு. அப்பதான் சுக்கராச்சாரியார் வந்து தடுத்துறாரு. சுக்கராச்சாரியார் கண்ணில் சுக்கராச்சாரியார் தடுத்துருக்கிறது வாமனனுக்கு தெரியுது. ஞானதிஷ்டியில பாக்குறாரு. அப்படி அடுத்து தர்பை எடுத்து அந்த கிண்டியை இடுக்கல குத்துறாரு. தர்பையோட முன்னாடி சக்கரத்தாழ்வார் சக்கரத்தாழ்வாரை இந்த ஆர்ப்பரிச்சு அதை விடுறார். அவிப்பரிச்சு விட்ட உடனே விட்ட உடனே சக்கரத்தாழ்வார் உள்ள போய் சுக்கராச்சாரியார் கண்ணை குத்துறாரு. அதனால சுக்கராச்சாரியார் இன்னைக்கு ஒரு கண்ணு இல்லை. அது மாதிரி தானம் கொடுக்கறதுக்கு ஜலம் வேணும். ஜலம் வேணுமேன்னுவார். ஜலம் இல்லாட்டா பரவாயில்ல, நீ வந்து வேற அந்த உன்னோட உடம்புல இருந்து ஒழுகிறது அந்த ரத்தத்தை எடுத்து கொடுக்குவார். ஆஹா, அருமையான ஐடியா கொடுத்தீங்க அப்படின்ட்டு அந்த அஜம் விட்டு அம்பை பிடிக்கணும். மாடல பிடிக்கணுன்னே கொடுக்காத வரைக்கும் அவன் இது பண்ணிட்டு இருப்பான். பிடிக்கணுன்னே இன்னும் சோர்ந்து போடுவான். ரத்தம் பதம் கொட்டும். கொட்டினோடனே அப்படியே கையில் பிடிப்பான். பிடிச்சா அந்த ரத்தத்தை எடுத்து அப்படியே அவர்கிட்ட தானம் கொடுத்துருவோம். தானம் கொடுத்த உடனே புண்ணியெல்லாம் வந்துடுது. புண்ணியெல்லாம் வந்த உடனே இப்போ ஞான திருஷ்டியில் பாப்பார் கிருஷ்ணன் அவனை சுற்றி ஒரு புண்ணியமும் இருக்காது. ஏன்னா இது வரைக்கும் செஞ்ச புண்ணியத்தை கொடுத்துட்டான். இது வரைக்கும் செஞ்ச புண்ணியத்தால கிடைக்கிற ஒரு புண்ணியம் இருக்குல்ல, இப்ப கொடுக்குற புண்ணியம், இந்த புண்ணியம் போருமே. இது வந்து அவ்வளவு புண்ணியத்தையும் கொடுக்கும்போது அது அதோட பெரிய புண்ணியம் கிடைக்கும் இல்லையா? அதனால அந்த புண்ணியத்தை எனக்கு கொடுன்னு தான் கிருஷ்ணன் கேட்பார். அதனால கொடுத்துருவோம். எனக்கு இது வரைக்கும் நான் பண்ணிருக்க தானங்கள்னால எனக்கு கிடைச்ச பல புண்ணியம் வரம், இனிமே நான் செய்ய போற தானத்துக்காக எனக்கு கிடைக்க வேண்டிய வரம் எல்லாத்தையும் நான் தானமா உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு கொடுத்துருவேன். கொடுத்த உடனே வாங்கிட்டு வந்துடுவேன். வாங்கிட்ட உடனே கிருஷ்ணன் சிரிப்பார். சிரிச்ச உடனே கர்ணா, நான் உன்னை திட்டினேன்னு நினைக்காத. உன்னை நீ வந்து சாதாரண ஆள் இல்லை, எவ்வளவோ பெரிய ஆள். நீ வந்து இந்த தானம் எனக்கு நீ தானம் கொடுத்து நீ வசந்துட்ட, எங்கேயோ போயிட்ட அப்படின்னு தன்னுடைய விஸ்வரூப இதை காமிப்பார். விஸ்வரூபத்தை காமிப்பார். இதுக்கு முன்னாடி கர்ணன் வந்தப்ப கர்ணன் வந்து அந்த தேரை விட்டு இறங்குவான் பாருங்க. தேரை விட்டு இறங்கும் போது பீம அர்ஜுன் கிட்ட சொல்லுவான், அர்ஜுனா யுத்த தர்மம்னு ஒன்று இருக்கு, நான் நிராயுத பாணியா இருக்கேன், நான் தேர் சக்கரத்தை எடுத்து விட்டு நான் மேலே ஏறிடுறேன். தேர் என்னோட தேரில் நான் ஏறி நான் ரெடியானப்பறம் என் கூட சண்டை போடலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவான். நீ யுத்த தர்மம் தெரிஞ்சவோ அதுக்கப்புறம் பண்ணாதன்னுவான். அதுக்குள்ள கிருஷ்ணன் அவன் மேலே அம்ப விடுன்னுவார். அதெல்லாம் பார்க்க அம்ப விடுவார். என்ன கிருஷ்ணா நீயே சொல்றிய, தர்மம் தெரிஞ்ச நீயே சொல்லலாமான்னு கேட்பான். அப்பதான் தர்மத்தை பத்தி நீ பேசாத, உனக்கு தர்மத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு இதுவே கிடையாது, உனக்கு அருகதையே கிடையாதுன்னு கர்ணனுக்கு வந்து ஒரு பெரிய லட்சணம் கொடுப்பார் கிருஷ்ணன். அந்த நேரத்தில் தர்மத்தை பத்தி நீ பேசாத அந்த மாதிரி சொல்லுவான். இந்த பாவி நீ வந்து நீ வந்து இதை பத்தி தர்மத்தை பத்தி சொல்றியா, நீ என்னென்னலாம் பண்ணீங்க நீங்க வந்து கிருஷ்ணன் சொல்ற, நீ தர்மத்தை பத்தி நீ பேசலாமா? உனக்கு கஷ்டம்னு வந்தவனே தர்மத்தை நீ உனக்கு சப்போர்ட் எடுத்துக்கிறியா? உனக்கு சூழ்நிலை வந்தவனே துரியோதனும் துச்சாதனும் சகினி நீ சேர்ந்து திரௌபதி அப்போ தூயில் வச்சிங்களே, அப்போ வந்து அந்த காலத்துல வந்து உனக்கு என்ன போச்சு, எங்க போச்சு அந்த உன்னோட தர்மம்லாம் என்னாச்சு, தர்ம என்னாச்சு? கொடுமை திரௌபதியை வந்து பயிற்சியில் இருக்கிறவள தலைமையில பிடிச்சி இழுத்துட்டு வந்தான் துச்சாதனன் செத்ததுக்கு மட்டும் இவ்வளவு நீங்க வருத்தப்படுறீங்களே, கஷ்டப்படுறீங்களே, கோவப்படுறீங்களே. துச்சாதனம் பண்ண காரியம் யாராவது செய்வாளா? தலைமையில பிடிச்சி இழுத்துட்டு வந்தான். துரியோதனன் சொன்னா என்ன, நான் முடியாதுன்னு வேண்டி தானே, என்னால எல்லாம் தூயில முடிய முடியாது சொல்ல வேண்டியது தானே, இவன் தூயில் முடிச்சான். அப்ப இவனுக்கு அதுல இருக்குல்ல, துச்சாதனம் சேர்ந்து தானே பண்ணான். அப்ப இல்லை நீ கூட தானே இருந்த, நீ என்ன பண்ண? அப்ப நீ வந்து நீ என்ன சொன்ன திரௌபதிய, நீ வேசி மகன் சொல்ல அவளை, நீ என்ன நீ வந்து உத்தமி மாதிரி பேசுற, நீ பதிவிருத்தியா, நீ 5 பேருக்கு ஒய்ஃபு தானே, அந்த 5 பேருக்கு உன் புருஷன்லாம் சரியில்லை, வேற புருஷனை பார்த்துக்கோன்னுவோம். கிண்டலாம் சொல்லுவான். கர்ணன் வந்து அப்படியே ஈட்டியால குத்துற மாதிரி சொல்லுவான் பாஞ்சாலியை. அது என்னன்னா, பாஞ்சாலியை முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் போறான். பாஞ்சாலி நாட்டுல வந்து அந்த போட்டி வச்சா இல்லையா, ஒரு மேல ஒரு இது சுத்தம், அதை பார்த்து அந்த நிலையை பார்த்து கீழே இருக்க தண்ணியில அந்த உருவத்தை பார்த்து மேல இருக்க பொருளை ஆப்ஜெக்ட் அடிக்கணும்ன்றது சொன்னேன் இல்லையா. அதை வந்து இந்த அர்ஜுனன் பண்ணிதான் பிராமண வேஷத்துல இருந்து கர்ணன் போறான். கர்ணனால அந்த அம்பை தூக்க கூட முடியல, அம்பை தூக்கிட்டு வச்சுட்டு வந்துடுறான். அம்பதான் தூக்க முடியுது, அதனால வளைச்சு நாணயத்துறதெல்லாம் முடியவே முடியல, அம்பையே தூக்க முடியல, அவ்வளவு கஷ்டப்பட்டான். அது மாதிரி அதெல்லாம் வந்து அவருக்கு உள்ளுக்குள்ள திரௌபதி மேல அந்த ஆங்காரம், திரௌபதி நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா முடியலையே அப்படின்னு அந்த ஆத்திரம். அதனால திரௌபதியை அவனுக்கு பிடிக்காது. திரௌபதியை எப்படியாலும் அவமானப்படுத்தல, அசிங்கப்படுத்துதுன்னா அவனுக்கு அவ்வளவு இஷ்டம். அது சொல்லுவான், நீ வேசி மகள் சொன்ன அவளை, ஒரு பதிவர்த்தையே வேசி மகள் சொன்னியே, அவளை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னுவான் கர்ணன்கிட்ட. ஒவ்வொரு இதுவும் முடிஞ்ச அப்புறம் இவளை பத்தி தெரியுமா அர்ஜுனனை கேளுங்குவான். அர்ஜுனன் வந்து ஒரு தடவை கேட்பான் கிருஷ்ணன் கிட்ட, பாஞ்சாலி இந்த எங்களுக்கு ஒரு வருஷம் பேசிட்டு இருக்குமே, நாங்க முடிவு பண்ணிட்டு இருக்கோமே,
இந்த ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே இந்த பாஞ்சாலி வந்து இன்னொருத்தர்கிட்ட வரா. அப்படி இருக்கப்ப அவளை வந்து இவங்க வந்து குறை சொல்றதுல தப்பு என்ன இருக்கு? நம்ம ஒன்றும் சொல்லவே முடியாது. இதை 5 வருஷம் 5 பேர் பங்கு போட்டுக்கிறதுன்றது நியாயம் இல்லை தானே? அதுதானே சொல்றா அவா. இந்த இதை வந்து நீ எனக்கு இந்த இடத்துல எப்படி நியாயம் வருதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு புரியல, எனக்கு விளக்கணும்னு அர்ஜுனனே கேட்பான் கிருஷ்ணன் கிட்ட. கிருஷ்ணன் என்ன பண்ணுவான், உன்னுடைய டர்ன் முடிஞ்சிட்டு அவன் மறுபடியும் வந்து இவனுக்கு போறா, நகுலனுக்கு போறா இல்லையா, போகும்போது என்கிட்ட சொல்லுவோம். அதே மாதிரி அந்த ஒரு வருஷம் முடிஞ்சு அவன் நகுலனுக்கு அடுத்த நாள் போகணும் இல்லையா, அப்போ அதுக்கு முன்னாடி சொல்லுவான். உடனே முதல் நாள் நைட் நீ என் கூட வாணுவான். அப்போ போவான். எல்லாரும் தூங்கினப்போ இவன் மட்டும் எழுந்து போவான். திரௌபதி எழுந்து போய் அக்னி பகவானை வர வைப்பான். அதெல்லாம் பதிவிருத்தியால் தான் பண்ண முடியும், மற்றவாளால பண்ண முடியாது. அக்னி பகவானை வர வச்சு ஆன்மாவால நான் கெட்டு போகல, என்னோட உடல் தான், உடம்பு. இந்த உடம்ப 5 பேருக்கு பங்கு போட்டு கொடுத்துருக்கேன். அவளுக்குள்ள சண்டை வராமல் இருக்கணும், ஒத்துமையா இருக்கணுன்றதுக்காக நான் பண்ணது அது. அவன் அம்மா சொன்னதை கேட்டு அவள் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஒத்துட்டேன். 5 பேர் என் உடலை தான் இது பண்றாரு, என்னோட ஆன்மா வந்து உங்ககிட்ட தான் இருக்கு. கிருஷ்ணனை தான் நம்புவோம், கிருஷ்ணனை தான் நம்புவோம். கிருஷ்ணா நீ தான் எனக்கு இது பண்ணணும். அக்னி பகவானை சொல்லி அக்னி பகவானை வர வேண்டுவான். உடனே அக்னி பகவான் எதிர வந்து நான் நிற்கிறேன்னு எரியுவான். எரியும் போது நான் வந்து பதிவிரத்தை இல்லைன்னா என்னை சுட்டுக்கு ஒரு பொசிக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நுழைஞ்சு அதில் வருவான். அந்த அக்னிக்குள்ள இவன் பாஞ்சாலி நுழைஞ்சு வந்த உடனே அந்த பக்கம் வரும்போது புடம் போட்ட தங்க மாதிரி மினுமினுன்னு வருவான், சின்ன பொண்ணு மாதிரி. மறுநாள்ல இருந்து அவன் நான் நகுலனுக்கு போகணும், இவனு ஆமா அர்ஜுனுக்கு அடுத்தது நகுலனுக்கு போகணும். அந்த மாதிரி அது ஒவ்வொரு மாதிரி அவன் ஒவ்வொரு தரமும் பண்றான். ஒவ்வொரு வருஷம் முடிஞ்ச உடனே நான் வந்து பதிவிருந்தேன் அப்படின்றத வந்து அக்னி பகவானுக்கு சொல்லி அக்னி பகவான் அவரை வச்சு அக்னி பகவான் சாட்சியா சொல்லி நான் பதிவிருந்தேன். நான் மனசால கிடல, என் உடல் தான், உடலோட உறுப்புகள் தான் என்னோட உடல் உறுப்புகளை பார்த்து வாழலாம் இது பண்ணா. மனசால நான் வந்து என்னைக்குமே கிருஷ்ணனோட அடிமை தான், வேற எனக்கு எதுவும் இல்லை, மனசால நான் எது யாருக்குமே கிடல அப்படின்னு சொல்லிட்டு பதிவிருத்த இது சொல்லுவா. பதிவிருத்தா தர்மம் அதை ஃபாலோ பண்ணிட்டு அவ போயிடுவான். அவன் இது மாதிரி போறத அதை வந்து காட்டுவான். அதை பார்த்துட்டு தான் அர்ஜுனன் மறந்து போவான். அர்ஜுனன் வந்து மறந்து போவான். அர்ஜுனனை கேளுன்னு அப்ப அந்த யுத்த காலத்துல கண்ணன் சொல்லுவான், அர்ஜுனனை கேள், அவன் எப்படியாப்பட்ட பாஞ்சாலி, எவ்வளவு பெரிய பதிவிரத்தை. ஒரு பதிவிரத்தையை நீ எப்படி ஒரு பதிவிரத்தையை வந்து சொல்லலாமா? ஒரு பதிவிரத்தையை நீ வந்து அவ வந்து வேசின்னு சொல்லலாமா? வேசியாவே இருந்தா கூட உனக்கு இஷ்டப்பட்டா மட்டும்தான் நீ கிட்ட போக முடியும். அப்படி இருக்கிறப்ப ஜெயத்துல தான் அவளை போய் வலுக்கட்டாயம் பண்ணானே, அது நியாயமா? எல்லாம் கேட்போம். கிருஷ்ணன் வந்து என்னன்னு கேட்பான், நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க, நீங்க பண்ணது எனக்கு தெரியாதா, நீங்க எவ்வளவெல்லாம் பண்ணீங்க, நீங்க வந்து எப்படி அவளை இழுத்துட்டு வந்தீங்க. அது ரெண்டாவது சூதாடவே தெரியாது, தர்மம் இருக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு. அது தெரிஞ்சு தர்மருக்கு ஆசை காட்டி அவளுக்கு வந்து அவனை வந்து பகடைக்கு கூப்பிட்டீங்களே, அது நியாயமா? பகடை ஆடுறதுக்கு கூப்பிட்டீங்களே. அப்ப என்ன ஆச்சு, உன்னோட தர்ம சிந்தனை எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு. அதே மாதிரி சூதாட்டத்துல சாமர்த்தியம் இல்லை, தர்மரை வேணும்னு கொஞ்சம் விழுத்து அடிச்சிங்களே. அதாவது 12 ஆண்டு வனவாசம், ஒரு வருஷம் அஞ்ஞான வாசத்தையும் முடிச்சுட்டு வந்திருக்கான். வந்தவனை வந்து நீங்க வந்துட்டு அவள்லாம் வந்துட்டான்னா அவளை வந்து நீங்க அதுக்கான மரியாதை கொடுத்து அவள் ராஜ்யத்தை கொடுத்தீங்களா? ராஜ்யத்தை கூட திருப்பி தர வேண்டாம், அவளை கூப்பிட்டு வச்சு ஒழுங்கா பேசுறீங்களா? அவகிட்ட வந்து ஒரு இதுவும் தரமாட்டேன், நீ என்ன வேணா பண்ணிக்கணும், நான் தான் வந்தேன், ஒரே ஒரு கிராமம் கொடுத்து தான் நான் கேட்டேன், அதையாவது கொடுத்தீங்களா? பீமனை கொல்றதுக்கு நீங்க என்ன விஷம் வச்சீங்க? அரக்கு மாளிகையில வச்சு அவன் அத்தனை பேரையும் கொண்டு நினைச்சீங்க. இதெல்லாம் தர்மமா? இப்ப எல்லாம் நீ பேசுற இந்த தர்மம் என்ன ஆச்சு? துச்சாதனை வந்து தலைமையை பிடிச்சி தொட்டு அவளை இழுத்துட்டு வந்தானே ஒரு அண்ணியை, அது செய்யலாமா? அது மாதிரி பாவம் இல்லையா? அதை பண்ண தாயை போல நினைக்க வேண்டியவளை வந்து வேசின்னு சொன்னானே. அதனால அந்த மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி இந்த புருஷன்லாம் உனக்கு உபயோகம் இல்லை, நீ வேற புருஷனை பார்த்துக்கொண்டு நீ சொன்னிய கூசாம, நீ சொன்னிய சொல்லலாமா? அது அந்த இடத்துல உன் நியாயம் என்ன போச்சுன்னு கேட்குறேன். அப்பதான் அவன் முடிச்சுட்டு நிற்கிறான். ஆஹா என்னன்னு தெரியலையே, நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு கண்ணன் வந்து தலை குனிஞ்சு நிற்கிறான். குனிஞ்சின உடனே அப்புறம் வந்து கரையில் இவர் வந்து அவங்ககிட்ட தானத்தையில் அவனோட தர்மத்தில் தானம் வாங்கிட்டு வந்துடுறாரு. வந்து அதாவது தேரில் ஏறிட்டு அர்ஜுனா இப்போ அம்பு விடுங்குவார். அடுத்த அம்பு அர்ஜுனன் விட்ட உடனே அது போய் அவனோட மாரில் இன்னொரு பக்கத்தில் தைச்சு பெருசாகிடும். அவன் உடம்பு அவனால் எழுந்திருக்கவே முடியாத மாதிரி ஆகிடும். அப்படியே துடிச்சுன்றப்பான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவன் ஆவி அடங்கிடும். கிருஷ்ணன் வந்து அங்கே விஸ்வ கொடுக்குறாரு அவனுக்கு. அந்த இதையெல்லாம் சொல்லிட்டு நான் அதையெல்லாம் பேசினேன், அந்த இதையெல்லாம் முதல்ல பேசுவார். அவன் நியாயம் பேசினப்ப, அவன் சாக கிடக்கிறப்ப அவங்ககிட்ட தானம் வாங்கும்போது இவ்வளவுக்கு நான் உங்கள்கிட்ட பேசினேன்னு நினைக்காத, நீ எல்லாம் வந்து என்கிட்ட இருந்து தான் வந்த, என்கிட்ட தான் நீ இப்போ வந்து சேரப்படுற மறுபடியும். அதனால நீ என்னுடைய உடைமை,
அதனால ஒன்று நான் சொன்னது தப்பு இல்லை. நீ இப்போ செஞ்சது அந்த நேரத்தில் நீ செஞ்ச தப்பு, அதை நான் சொல்லி காட்டினேன், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. நீ என்னுடைய உடைமை, நீ பேசாத, நீ வந்து என் கூட வா, நீ என்கிட்ட வந்து சேர்ந்து பாரு, அதுக்கு தான் இந்த இது நடக்கிறதுன்னு சொல்லுவான். சொன்ன உடனே அவனும் சரின்ட்டு இவன் வந்து போயிடும். கையெடுத்து கும்பிட்டு அப்படியே அவரை சேவிச்சிடுவான். சேவிச்ச உடனே முடிஞ்ச உடனே தேரில் வந்து அர்ஜுனன் இப்போ ஒரு அம்பு விடுங்குவான். அப்போ ஒரு அம்பு விட்ட உடனே அந்த அம்பு போய் தைக்கும் அவன் மேலே. தைச்ச உடனே அப்படியே சேர்த்து போயிடுவான். அர்ஜுனனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நாளைக்கு மீதியை பார்ப்போம். தேங்க்யூ.